பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் சிந்துபாத் கதைகள் ஸ்டைல்ல இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சி ஃபேண்டசி அட்வென்ச்சர் ஹாரர் மூவி தான் இந்த கிங்ஸ்டன் அண்ட் தி கர்ஸ்டு சி. ஜி பிரகாஷோட 25வது படங்க. தலைவனை இசையமைச்சு நடிச்சு ப்ரொடியூஸும் பண்ண கமல் பிரகாஷ் வந்துட்டு எழுதி இயக்கியிருக்காரு. ஒரு கடல் இருக்கு. ஆனா அந்த கடல் சார்ந்த கிராமத்து மக்கள்னால அங்க மீன் பிடிக்க முடியாத ஒரு நிலைமை. அதையும் மீறி உள்ள இறங்குறவங்க குணமா தான் வந்துட்டு திரும்புறாங்க. ஒரு கட்டத்துல கதாநாயகனே அந்த சபிக்கப்பட்ட கடலுக்குள்ள போக அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதுதான் இந்த கிங்ஸ்டன். மீனவர்கள் சார்ந்திருக்கிற ஒரு கடலான உள்ள மீனுக்கு பதிலா பேய் இருக்குன்னு கதையாவே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஐடியாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங்கும் நிறைய எஃபோர்ட் போட்டு சில விஷயங்கள் எஃபெக்டிவா புல் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஃபாஸ்டான காமிக் புக் ஸ்டைல் எடிட் அந்த அனிமேஷன் போர்ஷன்ட்டோ 2, 3 மொமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிச்சது. மேபி கிங்ஸ்டன் ஒரு அனிமேட்டட் சீரிஸா வந்திருந்தா இன்னும் கன்வின்சிங்கா ஒரு அட்ராக்டிவான மெட்டீரியலா வந்து இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. பட் மூவியா எனக்கு ஒர்க் ஆகலைங்க. தலைப்புக்கு ஏற்ப யார் கிங்ஸ்டன் சொல்லி எதுக்காக அவன் கர்ஸ் சீக்குள்ள போறான்னு முடிச்சு ஒரு மாதிரி சுமாரா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆரம்பிச்சாலும் செகண்ட் ஹாஃப்ல நம்ம எதிர்பார்த்துட்டு வந்த ஃபேண்டசி ஒரு மேஜிக் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஆசைப்பட்டேன். பட் அந்த பேயை போட்டு திவ்யா பாரதி அடிச்ச அடிலையும் ஆள் கடலுக்குள்ள ஏதோ ஸ்விம்மிங் பூல் மாதிரி நினைச்சு ஜிவி அடிவாரத்துக்கே போயிட்டு வரலையும் ஃபர்ஸ்ட் ஹாஃபே தேவலாமோன்னு சொல்லிட்டு யோசிக்க வச்சிட்டாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸிகியூஷன் 2 கடல் படம் பார்த்த அளவுக்கே ஒரு டயரிங்கான ஃபீலிங்க. ஃபேண்டசி படத்துல நம்ம லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது தான். பட் அதை யோசிக்க வைக்காத அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேன்றது இல்ல. ரேண்டமா வந்த சவப்பெட்டி தேடலுக்கு பதிலா ஆரம்பத்துல இருந்தே அதை நோக்கியே ஒரு பயணமா எடுத்துக்கலாமோன்ற மாதிரி வந்துட்டு எனக்கு தோணுச்சு. ஏகப்பட்ட ஜானர்ஸ் அண்ட் சப்ளாட்ஸை கமர்ஷியலா கலந்து அடிச்சிருக்காங்க. ஆனா ஓவர் டோசேஜ்ல எதுவுமே வந்துட்டு பிளெண்ட் ஆகல. ஹீரோ மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கதையுமே கண்ணை கட்டி கடல்ல விட்ட நிலைமையா தத்தளிச்சு நம்மள ஒரு காட்டு காட்டிட்டு போயிருச்சுங்க.